உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் அவரமாக உங்களது வாழ்க்கையில் நல்ல நன்மைகள் உதவிகள் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம். இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, அனைத்தையும் டீட்டெயில்டா இந்த வீடியோல நம்ம பொதுவான ராசி பலன்கள் மூலமாக அனலைஸ் பண்ணலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைய தினம் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்கக்கூடிய வகையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணி நண்பர்களே, ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் சித்தர்கள் வாக்கின்படி உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்வில் சிறப்புற அனைவரையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 2ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022 வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 16ஆம் நாள். இன்றைய தினம் உங்களது குலதெய்வம் மற்றும் முருகன் வழிபாடு சிறப்பு தருங்க. முருகனுக்கு நெய் தீபம் ஏற்று வழிபடுங்கள். கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, சந்திர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து மாலை 4:55 பிறகு 12ஆம் இடத்திற்கு நகர்கிறாருங்க. மேலும் 2, 9 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் கேந்திரம் பெற்று வலுவாக காணப்படுகிறார். ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சிறப்பான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க. இன்றைய தினம் இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக அனைத்து விதமான வயதினருக்கும் நல்ல நன்மைகள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான தினமாக இன்னைக்கு அமைய பெறுவீங்க. பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம். பயணங்கள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் நீங்கள் இன்றைய தினம் ஈட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. குறிப்பா வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இப்பொழுது உங்களது தாய்மாமா வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலைகள் மாறும். சண்டை சச்சரவுகள் இருந்தால் அதெல்லாம் இப்பொழுது தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. தாய்மாமாவோட பொண்ணை நீங்கள் மணமுடிக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமைந்திருக்கு. எனவே தாய்மாமா வழி உறவுகள் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக இந்த தினம் கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மாமாவும் பொண்ணை கூட நீங்க பாட்டு பாடுற அளவுக்கு இன்னைக்கு தாய்மாமா வழி உறவுகள் உங்களுக்கு ஒற்றுமையாக இணக்கமாக இருந்து சண்டை சச்சரவுகளும் நீங்கி மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. பிரிவுகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உறவு கூடும் நாள். குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக, சந்தோஷம் ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. நெருங்கிய உறவினர்கள் யாராவது சண்டையிட்டு பிரிந்திருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மிக மிக நல்ல நேரம் இப்போ உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு மனசுல இருக்குங்க. இன்னைக்கு நாள் முழுவதும் உங்களுக்கு புதிய தொழில் தொடர்பான சிந்தனைகள் கூட இருக்கலாம். இன்றைய தினம் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. உங்களுக்கு பிசினஸ்ல வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு. பொருளாதாரம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சிறப்பான ஒரு நாளாக இன்றைய தினம் அமையறதுக்காக நீங்கள் உங்களது கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்தி கொள்வது நல்லது நண்பர்களே. எந்த விதமான சூழ்நிலையும் அடமெண்டாக நான் என்னுடைய கொள்கையில் உறுதியா இருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்க அடமெண்டா இருக்க வேண்டாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே. கொஞ்சம் உங்களது கொள்கை பிடிப்பை தளர்த்தி கொள்வது உங்களுக்கு விருப்பமான கனவை நிறைவேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்குங்க. அதிகமான மகிழ்ச்சியும் உற்சாகமும் கூட உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் என்பதால் கொஞ்சம் உற்சாகத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது ரொம்ப அவசியம் நண்பர்களே. எதிர்பாராத லாபங்கள், நீங்கள் யூகிச்ச சில விஷயங்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நிதி நிலைமைன்றது மேம்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இந்த தினம் உங்களுடைய அழகும் பர்சனாலிட்டியும் சில புதிய நண்பர்களை உருவாக்க கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கு. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களது மனம் கவர்ந்த அன்புக்குரியவரிடமான காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் உற்சாகமாக இருக்கும். எனவே இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்தவரை நீங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நாளை சிறப்பாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக முயற்சி செய்யலாம். அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி மற்றும் ரொமான்ஸ் உணர்வுகள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது வேலைகள் முழுமையாக முடிஞ்சிச்சான்ட்டு நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை ரீசெக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்க வேலையை நீங்க சப்மிட் பண்றது, உங்க ஹையர் அஃபீஷியல்கிட்ட சப்மிட் பண்றது ரொம்ப அவசியம். ஸோ நீங்க கண்டிப்பாக உங்களது வேலைகள்ல ரீசெக்கிங் பண்ணுறது ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்கள் நண்பர்களோட நேரத்தை செலவிடுவதும் உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சமுதாயத்திலிருந்து விலகி இருந்தீங்க அப்படின்னா, தனிமையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான நேரத்தில் யாரும் உதவ மாட்டாங்கிறதுனால நண்பர்களோடு எப்போதும் இருக்க முயற்சி செய்யுங்கள்.
இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கையில வாழ்க்கை துணை எந்த அளவுக்கு முக்கிய பங்கு ஆற்றுகிறார் என்ற விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இந்த தினம் அமைப்பிறதுங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு தினசரி நமது வீடியோ நோட்டிஃபிகேஷன்களை நீங்கள் உடனடியாக பெறுவதற்கு ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்க உதவி செய்யுங்க நண்பர்களே. அதுக்காக நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் இன்னும் சிறப்பானதாக மாறணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரையும் கிரே கலரையும் இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணாங்க. 2 கலருமே உங்களுக்கு லக்கியஸ் கலர் அமையும். மேலும் நம்பர் 5 5ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது யாரெல்லாம் நம்ம மீனராசி நண்பர்களில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு மகிழ்ச்சி தருவங்க. உங்களுக்கு இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க, ஆதரவாக இருப்பாங்க. எனவே உங்களுக்கு இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே அமையுங்க, மகிழ்ச்சியாக அமையும். இன்றைய தினம் அலுவலக பணிகளில் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மனசுல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையுங்க. இன்றைய தினம் உங்களது வேலைகளை நீங்கள் 1 முறைக்கு 2 முறை ரீசெக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களே. அதன் பிறகு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல மேன்மையான சூழ்நிலையில் இருக்குங்க. வியாபாரத்தில் குறிப்பாக விவசாயம் தொடர்பான பணிகளில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இப்போது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சுபகாரிய முயற்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தாராளமாக நடத்தலாம். சுபகாரியங்கள் உங்களது இல்லத்தில் விரைவிலே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதுக்கான விஷயங்களை முன்னேற்பாடுகளை நீங்கள் இப்பொழுது படிப்படியாக செய்து கொள்வது அதற்கு உகந்த நாளாக இன்றைய தினம் இருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக அமையும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் மற்றவர்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அதை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எனவே இன்றைய தினம் உங்களது திறமைகளை வெளிப்படுத்தி மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக நீங்கள் அமைச்சு பெறுவீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது முயற்சிகள் மட்டும்தான். இந்த தினம் முயற்சி செய்தால் உங்களது திறமைகள் தானாக மற்றவர்களுக்கு புரிய அடையக்கூடிய வகையில் உங்களது வேலைகள் மிக சிறப்பாக இருக்குங்க. எனவே முயற்சியுங்கள், கண்டிப்பாக உங்களது திறமைகள் மூலமாக நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக் உங்கள் தயவுனால வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்துக்குமே நான் பதில் அளிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ அனைவருமே உங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.